ஹாய் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெனஸ்டே மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளி செடி நடுறதுக்கு தண்ணி போயிட்டுருக்கு. அன்றைக்கி வந்து ஒரே கைனி தான் ஃப்ரெண்ட்ஸ் நட முடிந்தது. தண்ணி வந்து பற்றாக்குறையாயிடுச்சு இப்போவே. அதனால் இன்னொரு கைனி நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்டுட்ருக்கோம். இதுவுமே பார்த்திங்கன்னா பாதி தான் நட முடிஞ்சிச்சு. நாற்று வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி மண்ணில் போட்டு பொச்சி வச்சுருந்தோம். ஆனால் நடுவில் பார்த்திங்கன்னா அழுகுன மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. நிறைய வந்து செடி வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீந்த செடி அதிலேன்னு போய் வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா செடியில் இருந்த செத்தையெல்லாம் வாசலில் தான் இருந்தது. அதெல்லாம் பெருக்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி வந்து 2-3 நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேலைன்னு சொல்லிட்டு ஊற்றவே இல்லை. என் மாமியார் வந்து புதினா அறுத்துட்டு இருந்தாங்க. நான் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு அப்புறம் பசங்களை தூக்கிட்டு வந்தேன். மேலே வந்து கொஞ்சம் துணி இருந்தது, அதை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது என் மாமியார் வந்து புதினா இட்டு வந்து சட்னி வதக்கி வச்சுருந்தாங்க. சின்ன வந்து அழுந்துட்டே இருந்தான்னு சொல்லிட்டு அவனை சமாதானம் பண்ணுறதுக்கு வெளியே வந்திருந்தேன். உள்ளே போகிறதுக்குள்ளே சாப்பாட்டுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து புதினா சட்னி களியும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.